திருவள்ளூர் அருகே இருப்பு பாதை கதவு அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அரியன்வாயில் இடையே காட்டூர் சாலையில் உள்ள தொடர்வண்டி இருப்பு பாதை கதவை 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் அடிக்கடி விரைவு தொடர்வண்டி மற்றும் புறநகர தொடர்வண்டிகள் வந்து செல்வதால் பெரும்பாலான நேரங்களில் இருப்பு பாதை கதவு அடைக்கப்பட்டு இருக்கும். இதனால் நடைபாதை வாசிகள் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தங்களது அவசர தேவைக்காக இருப்பு பாதையின் கதவின் சிறிய இடைவெளியை பயன்படுத்தி சென்று கொண்டிருந்தனர். அப்போது சிலர் தொடர்வண்டியில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்வுகள் அதிகரித்தது. இதனை அடுத்து இருசக்கர ஊர்திகள் செல்ல முடியாத வகையில் இருப்பு பாதை கதவை தாழ்வாக அமைக்கும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதனால் இருசக்கர ஊர்திகள் செல்ல முடியாமல் இருப்பு பாதையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நோயாளி ஒருவரை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த 108 அவசர ஊர்தி ஒன்று வாகன நெரிசலில் சிக்கி சுமார் 1 மணி நேரம் நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் தொடர்வண்டித்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிகழ்வு இடத்திற்கு வந்த காவல்துறையினர் 108 ஆம்புலன்ஸ் ஊர்தியை தடையின்றி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர். மீஞ்சூர் அரியன்வாயில் இடையே தொடர்வண்டித்துறை சார்பில் மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேம்பாலத்துடன் இணைப்பு சாலை அமைப்பதற்கான இடத்தை தமிழக அரசு கையகப்படுத்தாமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதோடு இருப்பு பாதை கடக்கும் போது ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.